அப்படித்தான். நன்று நன்று. உனது கவனம் எப்பொழுதும் எதிரியின் மேல் தான் இருக்க வேண்டும். புரிகிறதா? செந்தனை சிதறக்கூடாது. மகாராணி, பெர்ஷியன் நாட்டு தூதுவர் மன்னரை சந்திக்க வந்திருக்கிறார். நினைவிருக்கட்டும், இன்று நீ சிந்தும் ரத்தத்துளி நாளை யுத்த களத்தில் நீ போர் புரியும் போது 1000 வீரர்களை ரத்தம் சிந்த வைப்பதற்கே அதற்குத்தான் நீ பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாய். புரிகிறதா? யோசித்து சண்டையிட வேண்டும். பிறகு மன உறுதியுடன் சண்டை போட வேண்டும். விஷயம் என்ன? பெர்ஷியன் நாட்டு தூதர் சந்திக்க வந்திருக்கிறார். இன்றைய பாடம் முடிந்தது. அரசருக்கு வணக்கம். நன்றாக பயிற்சி செய். அமைச்சர் தேரான் அவர்களே, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடித்து விட்டீர்களா? மன்னர் வருவதற்கு தாமதமானதால் பேச்சு கொடுத்துக் கொண்டிருந்தேன். அப்படியா? நானே ஒரு நிமிடம். இந்த ஸ்பார்டன் நாட்டில் யார் எது சொன்னாலும் அவர்கள் வார்த்தைக்கு அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இது நினைவிருக்கட்டும். கூறுங்கள், என்ன விஷயமாக வந்தீர்கள்? நிலமும் நீரும். நிலமும் நீரும் பெர்ஷியாவில் இல்லையா? அதற்காக இங்கு வந்தீர்கள்? எங்களிடம் மதியின்றி பேசினால் இங்கிருந்து மிதிப்பட்டுதான் போவாய், ஞாபகம் வைத்துக்கொள். ஆண்கள் பேசும் பொழுது பெண்கள் குறுக்கிடுவது அநாகரிகம். இந்த வீரமிக்க ஆண்களை பெற்றெடுப்பது ஸ்பார்டன் பெண்கள் தான். சரி, வாருங்கள், நடந்து கொண்டே பேசுவோம். இந்த ஸ்பார்டன் நாடு மண்ணோடு மண்ணாகாமல் இருக்க ஒரே வழி நான் சொல்வதை தாங்கள் கேட்பதுதான். எங்கள் மன்னர் கண்பட்ட இடமும் கால்பட்ட இடமும் அவருக்கே சொந்தம். அவரது படைகள் நடந்து வந்தால் பூகம்பம் வருவது போல் இருக்கும். தண்ணீர் குடித்தால் ஓடும் நதிகள் வற்றிவிடும். அப்படையை எதிர்த்து யாரும் தாக்கு பிடித்ததில்லை. ஆகையால் தாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் நிலத்திலிருந்து சிறிது மண்ணும் சிறிது தண்ணீரும் கொடுத்து எங்கள் மன்னரிடம் சரணடையுங்கள். அவர் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். சரணடைவதா? அது நடக்க இயலாத காரியம். ஏற்கனவே எத்தீனியன்ஸ் உங்களிடம் சரணடைய மறுத்துவிட்டார்கள். ஞானிகளும் ஆண்மைக்கு சிறிதும் அழகில்லாத ஓரினச் சேர்க்கையில் ஈடுபாடு கொண்ட அவர்களே விஷயத்தில் சற்று பொறுமையாக பேசி. ஸ்பார்டன்களுக்கு பொறுமையை விட சுயமரியாதை மிக முக்கியம். யோசியுங்கள், நீங்கள் சொல்ல போகும் இந்த வார்த்தை உங்கள் கடைசி வார்த்தையாக கூட இருக்கலாம். நிலமும் நீரும் தானே கேட்டாய்? என்ன மிரட்டுகிறீர்களா? இதெல்லாம் என்னிடம் வேண்டாம். நிலமும் நீரும் தானே கேட்டாய்? அது இந்த பாதாளத்தில் நிறைய கிடைக்கும். வேண்டாம். தூதுவரை கொள்வது அரச நியதிக்கு மாறுபட்ட ஒன்று. மாமன்னர்களின் மகுடங்களையும் மண்டை ஓடுகளையும் என் நாட்டிற்கு கொண்டு வந்து மிரட்டுகிறாய். என் ராணியை அவமானப்படுத்தினாய். என் நாட்டு மக்களை சிறைப்பிடிப்பேன் என்று என்னிடமே கூறுகிறாய். நீ பேசும் வார்த்தைக்கு நீதான் பொறுப்பு என்று ஆரம்பத்திலேயே எச்சரித்தும் மீறிவிட்டாய். இது சட்டப்படி தவறு. வேண்டாம். தவறிழைத்து விட்டாய். இதுதான் எங்கள் ஸ்பார்டன் சட்டம்.